சரியாக இடத்த பாஸ் அவங்க ஃபோனுக்குன்னு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இவ்வளோ முள் சும்மா கிடைக்காது. ஓ நாங்கள் துப்புராக்கின பிற்பாடு தான் போயிடுச்சுங்க அங்கிட்டு. காடு தானே. ஓ பெரிய புலியா? பெரிய புலியா குட்டியா? குட்டி 2 தான், பெருசு ஒன்று இருக்கு. நாயெல்லாம் கொண்டு போயிடுச்சோ? நாயை கொண்டு போயிடுச்சு. நம்ம தானே கண்டோம், நம்ம தான் கொடுக்கணும். கண்டவங்க தான் கொடுக்கணும். கூட்டி போயிடலாம். ரவி கூட்டி கொண்டு காமி வந்து போகிறேங்க. தான் கடைசியாக கண்டோம். அப்புறம் அங்கே இங்கே நாய் குட்டி இருந்துச்சு. நாய் இருக்கிறவங்க இந்த பில்லுக்கான் மட்டும் இங்கே மட்டும் வந்துருச்சு. இங்கே ஒரு கொள்கை இருக்குது சார். குச்சின்னு எடுத்துக்கொள்ளுங்க. வந்து நிற்பாரு அன்றைக்கு அந்த நாய் அங்கே இருந்தனால அன்றைக்கே வந்துட்டார். சாப்பாடு கிடைக்காம இருந்தால் சரி, சாப்பாடு நேற்று போன மான காணாம பாருங்க, இவ்வளோ தகவல் வச்சுருக்கீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கல்லு கோயில் எப்படி இருக்குதா? இல்லை, எனக்கு வந்துட்டு போகும். கல்லு கோயிலிருந்து வருது. எத்தனை குட்டி இருக்குது? நாங்களும் 2 குட்டியை கண்டுருவோம். சாதாரண எவ்வளோ பெரிய குட்டியாக இருக்கும் அது? சாதாரண இந்த அளவில் பெருசு இருக்குது. ஆடிஷனில் வேலை செய்கிறோம். இதில் வந்து காடு அழிச்சு போயில சிறுத்தை குட்டி 2-3 வந்து எந்த நாள் அலையுது. அதாவது இப்போ நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம், எங்களுக்கு பயமாக தான் இருக்குது. ஆட்கள் எல்லா டைமில் ஆளுக்கு அந்த பக்கம் வேலைக்கு வர பயமாக தான் இருக்குது. 2-3 நாயை கூட கொண்டு போயிட்டு தின்னுட்டு மற்ற ரோட்டு காட்டுகள் தேவை காட்டில் போட்டு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. உடனே வனஜீவராசிக்கு சொல்லி இதுக்கு என்ன சொல்லி முக்கியமான நடவடிக்கை எடுத்தால் நல்லான்னு நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ காலமாக இருக்குது இந்த சிறுத்தை குட்டிங்க? நாங்கள் வேலை செஞ்ச இப்போவாக 1 மாதம் இந்த இன்னைக்கு வேலை செய்கிறோம். ஒரு கிழமைக்கு முன்னுக்குலேருந்து இப்போ தொடர்ந்து கண்டுக்கு தான் இருக்கும். இனி மாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 2 மாதம் செஞ்சு இந்த காடை அழித்த பிற்பாடு அந்த கல்லு கோவிலுக்கு வந்து 2 சிறுத்தை குட்டியை கண்டோம். எந்த நாள் வரும், இன்றைக்கி தான் வரல இந்த சிறுத்தை குட்டி. இவ்வளோத்துக்கு நாங்கள் பார்க்கல. இதை வனவிலங்குகள் அதிகாரிகள் இதுக்கு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் நாயெல்லாம் வந்து கொண்டு போய் 2 நாய் இங்கே எங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த நாள் வர அந்த 2 நாயும் கொண்டு போயிடுச்சுங்க. முன்னுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு பிற்பாடு நாய்கள் இங்கிட்டு வர்றதுக்கு நாங்கள் கூட்டி வரல. எந்த நாயும் யாருக்கு அறிவிச்சிங்க சம்மந்தமாக? நாங்கள் தோட்டத்தை அதிகாரிக்கு அறிவிச்சிருக்கோம். மற்றது கேபி வந்து நேரடியாக பாட்டு பெரியதுறைக்கு அறிவிச்சிருக்காங்க. මෙතන දිවිය පැටව දෙන්නෙක් විතර ඉන්නවා. මෙතන විල්ලා අපේ බල්ලෝ ඔක්කොම අරගෙන ගියා. අපිට වැඩ කරන්න බයයි. ඒක අපි තනියෙන් වැඩ කරන්නේ මෙතන. ඇවිල්ලා අරන් ගියා කියලා බයයි. මොනවා හරි අපිට බල්ලා උදව්වක් කරලා දෙන්න. මේ කොච්චර කාලයක් ඉන්නවා මෙතන දිව්‍ය පැටව? මේ දැන් අපි මාස දෙකක් වෙනවා මෙතනට වැඩට ඇවිල්ලා. මේ මාස දෙක ඇතුළත අපි මේ සතියක් විතරද එක දිගට දැක්කා අපි. මේ ගෙවල් වල තියෙන බල්ලෝ එමෙ නැති වෙලා තියෙන කියලා ආරංචි. මේ අපිත් එක්ක එන බල්ලෝ ඔක්කොම නැති වෙනවා. 3 දෙනෙක් විතර ආවොත් එක්කෙනයි ගෙදර යන්නේ. ඒ වගේ නැති වෙනවා සර් බල්ලෝ. මේ සම්බන්ධයෙන් ඔයාලා කාටද මේ දැනුවත් කරලා තියෙන්නේ? අපේ ස්ටේට් එකේ තොරට කියලා තියෙනවා. මත්තේට. මාත්‍රා කියලා තියෙනවා.